ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறமும் க்ளோ வந்து கன்டின்யூ ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன் மேம்? ஆக்சுவலி க்ளோ மட்டும் இல்ல, பிரைட்டனும் இருக்காது. நீங்க எவ்வளோ பெரிய ஸ்பெஷலான ஃபேஷியல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கின் டைப் தெரிஞ்சு அதுக்கப்புறமா அவங்க ஃபேஷியல் பண்ணணும். அந்த ஃபேஷியல் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி, ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும். ஆயில் ஸ்கின் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபேஷியல் மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸ்கின்னு, ஏஜ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி வெறும் நாங்க எவ்வளோ காஸ்ட்லி ஃபேஷியல் பண்ணாலுமே நீங்க வந்து வெளியே போய் ஹோம் கேர் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். கண்டிஷன் உங்க ஃபேஸ்ல படும்போது எக்ஸ்ட்ரா வந்து டேமேஜ் ஆகும். அது நீங்க ஆகக்கூடாது அப்படின்னா சன்ஸ்கிரீம் அப்ளை பண்ணும். அதாவது மார்னிங், ஈவினிங் கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். இது இல்லாம டெய்லி வந்து ரெகுலரா வாட்டர் நிறைய எடுத்துக்கணும். ஃபேஷியல் பண்ணி முடிச்சுட்டு இங்க போனாலும் நீங்க ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும். என்னோட கஸ்டமருக்கு நான் எல்லாத்துக்கும் இதை சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா டயட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட்டு நீங்க எடுத்துக்கிறது பொறுத்தும் உங்க ஸ்கின் பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ ஹெல்த்தி ஸ்கின் ரொம்ப முக்கியம். க்ளோ ஹெல்த்தி வேணும் அப்படின்னா ஃபுட் டயட் கண்டிப்பா வேணும். பெஸ்ட் சன்ஸ்கிரீம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.